பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு சமீப காலமாக ஒரு வார இதழில் வந்து தொடர்ந்து வணங்கானை பற்றி தவறான செய்தி வந்துகிட்டே இருந்தது. எனக்கும் பாலண்ணனுக்கும் பிரச்சனை, பாலண்ணனுக்கு எனக்கும் பணத்தினால பிரச்சனை. என்னென்னு பேர் சொல்கிறாங்க, நான் கடந்து போயிடுறது. என்ன பஞ்சாயத்து? ஒருவேளை பஞ்சாயத்துனா நீங்களே வந்து கூட தீர்த்து வச்சுட்டு போயிருங்களேன். எங்கள் 2 பேருக்கு எதாவது பஞ்சாயத்துனா சரி பரவாயில்ல, நீங்களே வந்து தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு நுழைந்து எதுக்கு எழுதுறாங்க அப்படின்னு. இந்த இது பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் அதே பத்திரிகையிலேருந்து ஒரு இன்டர்வியூவாக வந்திருந்தாங்க. அதே வார இதழ், ஒரு முன்னணி வார இதழ் இன்டர்வியூவாக வர்றாங்க. அந்த பத்திரிகையில் பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள். அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாகவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை. முன்னாலாம் எப்படி நீங்கள் பத்திரிகையில் எங்கள்கிட்ட கேள்வி வைப்பீங்க, ஒரு கேள்வி கேட்பீங்க, நாங்கள் பதில் சொல்லுவோம், அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க, அந்த நான் என்னோடய பதிலிருந்து ஒரு துணை கேள்வி கேட்பீங்க. இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து பத்திரிகையாளர்கள். அந்த தரத்தில் தான் என்னை பத்திரிகையாளர்கள். ஏன்னா ஒரு கேள்வி கேட்போம். நான் ரவி பெர்னாட் சார்லாம் வந்து அப்போ பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ்லாம். அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆள். ஏன்னா எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்கன்னா ஆர்டிக்கல் எழுதினா, கவிதா பாரதியோட ஆர்டிக்கலுக்குலாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு ஒரு சோசியல் மீடியாவில் அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் கிடையாது. நான் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்ன எழுதுறாங்க. அப்போ ஒரு இன்டர்வியூ வந்திருக்காரு. இன்டர்வியூ வரும்போதே ஒரு 15 கொஸ்டின் வச்சுருக்காரு. இப்போலாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறது கிடையாது, எழுதிட்டு வந்துடுது. ஆஃபீஸில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு ஒவ்வொரு கேள்வியாக வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சூராக இருந்தது. எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார், பாலாவை வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வர்றீங்க? எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பாலாவை வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வர்றீங்கன்னது ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வியாக இது. நான் இதே கேள்வியை திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் வச்சுருக்கிற அந்த வார இதழ் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவார் அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க? எனக்கு ரொம்ப இன்னைக்கு இந்த மேடையில் நான் வந்து உட்காந்துருக்கும் போது எனக்கு மைண்டில் அதுதான் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டுமே மைண்டில் ஓடிடுது. இவ எப்படி இப்படி கேட்குறாங்க? ஒரு படத்தை கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறோம், ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாமல் அப்படி வந்து நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன கேள்வி? இது எப்படி இதை ஏற்றுக்கிறது என்னன்னு எனக்கு தெரில. இனிமேலாவது அந்த பத்திரிகை, நான் பேர் நாகரிகங்கிறது அந்த பேர் சொல்லக்கூட விரும்பலை, இனிமேலாவது அந்த பத்திரிகை பணிபுரிவர்களும் சரி, அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி, கொஞ்சம் உங்கள் செய்தியாளர்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்கள். ஏன்னா இது எங்களை காயப்படுத்துது. எவ்வளோ வழி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். கோடிக்கணக்கில் பணம் போட்டு நிற்கிறானாங்க, எப்போ நீங்கள் ரோட்டுக்கு வருவீங்கன்னு கேட்குறது. அதே கேள்வியை நீங்கள் வேறு மாதிரி கேட்கலாம். பாலா வச்சு படம் எடுத்தவங்கலாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே அப்படின்னு ஒரு டாக் இருக்குது. இதை பற்றி உங்கள் இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி. நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருவீங்கன்னு கேட்குறது என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இது என்னுடைய ஆதங்கம். ஆக்சுவலாக வந்து நீங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கூட நண்பர்கள், உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கேன், உங்களோட நண்பராக பழகிறேன். என்னோடய ஆதங்கத்தை சார் எனக்கு வந்து இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு மைண்டில் அதுதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என்ன இப்படி கேட்டாங்களே எனக்கு வரும்போது, அதுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை ஒரு 10 நிமிஷம் தானே உட்காந்து முடிச்சுட்டு போயிருங்கன்னு சொன்னோன்னே சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதித்து ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது கேட்ட கேள்வி வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு. எனிவே இந்த நாற்கரப்போர் படத்தில் வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக வரணும். இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய, விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.